ஆழமான விஷயத்த அலச போறோம். எர்னஸ்டோ குவேராங்கிற ஒரு இளம் டாக்டர் எப்படி உலகம் முழுக்க தெரிஞ்ச சே குவேராங்கிற ஒரு புரட்சியாளரா உருவானார். இதுக்கான தொடக்க புள்ளிகளை தான் நாம பார்க்க போறோம். உங்ககிட்ட இருந்து கிடைச்சிருக்கிற ஆதாரங்கள் குறிப்பா அவரோட 2 முக்கியமான லத்தீன் அமெரிக்க பயணங்களை மையமா வச்சிருக்கு. ஆமா, நம்ம நோக்கம் அவரோட டைரியே வரிக்கு வரி படிக்கிறது மட்டும் இல்ல. ஒரு சாகச பயண விரும்பியா இருந்த ஒருத்தர் எப்படி ஒரு புரட்சியாளரா மாறினார், எந்த சந்திப்புகள், எந்த அனுபவங்கள் அந்த மாற்றத்துக்கான தீப்பொறியா இருந்துச்சுங்கிறத ஆழமா பார்க்க போறோம். ரொம்ப சரி. ஒரு மோட்டார் சைக்கிள் பயணம் ஒரு கண்டத்தோட வலிய ஒருத்தருக்கு எப்படி அறிமுகப்படுத்துச்சு, அதுவே அப்புறம் ஒரு புரட்சிக்கு எப்படி விதையா மாறுச்சுங்கிறது ரொம்ப சுவாரஸ்யமான கேள்வி. சரி, வாங்க ஆரம்பிக்கலாம். முதல்ல அந்த பிரபலமான முதல் பயணம், தி மோட்டார் சைக்கிள் டயரிஸ். அவரும் அவரோட நண்பர் ஆல்பர்டோ கிரனாடோவும் கிளம்புறாங்க. இது வெறும் ஒரு ஜாலியான ரோட் ட்ரிப் இல்லையா? சத்தியமா இல்ல. அந்த பயணம் முழுக்க லத்தீன் அமெரிக்காவோட இன்னொரு முகத்தை அவர் பார்க்கறார். சுரங்க தொழிலாளிகளோட கஷ்டம், தொழுநோயாளிகளோட தனிமை, ஏழை விவசாயிகளோட வறுமைன்னு ஒரு கண்ட முழுக்க ஒரே மாதிரியான அநீதி பரவி கிடக்கிறத நேர்ல உணர்றார். இதெல்லாம் அவரோட மனசுல முதல் முறையா அரசியல் சிந்தனைகளை விதைக்குது. ஆமா, இதுல ஒரு விஷயம் என்ன கவர்ந்தது என்னன்னா, மத்தவங்களுக்கு உதவணும்னு அவருக்கு ஆசை இருந்தாலும் ஒரு மாதிரி மத போதகர்கள் மாதிரி எந்த ஒரு தற்பெருமையும் அவர்கிட்ட இல்ல. கரெக்ட். குறிப்பா சான் பாப்லோ தொழுநோய் காலனியில நடந்த ஒரு சம்பவம், அத பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன். அது ஒரு முக்கியமான தருணம். அந்த காலத்துல பாத்தீங்கன்னா தொழுநோயாளிகளை யாரும் கையால தொடமாட்டாங்க. ஆமா, கையுறை போட்டுக்குவாங்க. ஆனா எர்னஸ்டோ அதெல்லாம் போடாம எல்லார் கூடயும் சகஜமா கை குடுக்கி பழகுறார். இது சின்ன விஷயமா தெரியலாம், ஆனா அதுக்குள்ள ஒரு பெரிய அர்த்தம் இருக்கு. என்ன அர்த்தம்? அவரு மனுஷங்களுக்கு நடுவுல இருந்த அந்த செயற்கையான தடைகளை அப்பவே உடைக்க ஆரம்பிச்சிட்டார். அந்த அனுபவத்தை பத்தி அவங்க குடும்ப நண்பரான பாதிரியார் குச்சட்டி சொன்ன ஒரு விஷயம் உங்க ஆதாரத்துல இருக்கு. சொல்லுங்க. உங்க மகன் கிட்ட இருக்கிற மனிதாபிமானத்தை நான் மதிக்கிறேன். இத செய்ய தைரியம் மட்டும் பத்தாது, இரும்பு மாதிரி ஒரு மனசும் பெரிய கருணையும் வேணும். உங்க பையன் ரொம்ப தூரம் போவான் அப்படின்னு சொன்னதா குறிப்பிடப்பட்டிருக்கு. கரெக்ட். அது மட்டும் இல்ல, அந்த பயணத்துல அவங்க பட்ட கஷ்டங்கள். சாப்பாட்டுக்கு. ஆமா, சாப்பாட்டுக்கு வழி இல்லாம, குளிக்க வசதி இல்லாம பல நாட்கள் ஒரே உடையோட இருந்தது. இதெல்லாம் பிற்காலத்துல ஒரு கெரில்லா போராளியா காடுகள்ல வாழப்போறதுக்கான ஒரு பயிற்சியாவே அமைஞ்சிடுச்சு. ஒரு திட்டமிடாத பயிற்சி மாதிரி. அதேதான். அவரோட இளமைக்கால சாகசமே பிற்கால புரட்சி வாழ்க்கைக்கு அவரை தயார்படுத்தியிருக்கு. இந்த பயணம் எவ்வளவு தாக்கத்தை ஏற்படுத்துச்சுன்னா அது ஒரு பிரபலமான சினிமாவா கூட வந்திருக்கு இல்லையா? ஆமா, தி மோட்டார் சைக்கிள் டயரிஸ். அந்த படத்தோட சுவாரஸ்யமே அதுல நடிச்சவங்களே அதை பாதிச்சதுதான். ஓ, அப்படியா? ஆமா, இளம் எர்னஸ்டோவா நடிச்ச நடிகர் கேல் கார்சியா பெர்னல் அவர் உலகத்தையே மாத்தின ஒருத்தர். நான் வாழ்ற விதிகளை கூட மாத்திக்க சொல்லி அவர் என்னை நிர்பந்தப்படுத்திட்டாருன்னு சொல்லியிருக்காரு. வாவ். அந்த பயணத்தோட சக்தி பல வருஷங்களுக்கு பிறகும் எதிரொலிக்குதுங்கிறதுக்கு இதுவே சாட்சி. ஆஹா, முதல் பயணம் அவர் கண்ணை திறந்து அவரோட குணத்தை ஒருமுகப்படுத்துச்சு. ஆனா அநீதிய பாக்குறது ஒரு விஷயம், அத வன்முறையால தூக்கி எறியணும்னு முடிவெடுக்கிறது இன்னொரு விஷயம். ஆமா, அது வேற. அந்த பெரிய மாற்றம் அவரோட 2வது பயணத்துல தான் நடந்த மாதிரி தெரியுது. அங்க அப்படி என்னதான் நடந்துச்சு? நீங்க சொல்றது ரொம்ப சரி. அவரோட நண்பர் ஆல்பர்டோ கிரனாடோவே அதை அழகா சொல்லியிருக்கார். என்னன்னு? முதல் பயணம் சமூக ஏற்றத்தாழ்வுகளை பத்தின அவனோட எண்ணங்களை ஆழமாக்குச்சு. 2வது பயணம் அவனுக்கு கிடைச்ச அரசியல் அறிவை உறுதிப்படுத்தி ஒரு உண்மையான புரட்சி தான் தீர்வுங்கிற முடிவுக்கு தள்ளுச்சுன்னு சொல்றார். அப்போ அந்த 2வது பயணம் ஒரு தேடல் மாதிரி இல்ல, ஒரு தீர்மானத்தோட ஆரம்பிச்சிருக்கு. நிச்சயமா. 1953ல டாக்டர் பட்டம் வாங்கினதும் அவரோட இன்னொரு நண்பர் காலிகாவோட கிளம்புறார். அடுத்த 6 வருஷத்துக்கு அவங்க பெற்றோர் அவரை பார்க்கவே இல்ல. ஆமா, திரும்ப சந்திக்கும்போது அவரை ஒரு உலக புகழ் பெற்ற போராளி. அந்த பயணத்துல அவங்க முதல்ல பொலிவியா போறாங்க. அங்க அப்பதான் ஒரு மக்கள் புரட்சி நடந்து வெளிநாட்டு கம்பெனிகளோட சுரங்கங்கள் எல்லாம் தேசியமயமாக்கப்பட்டிருந்துச்சு. லாபாஸ் நகரமே ஒரு புரட்சிகரமான உற்சாகத்துல இருந்துச்சு. ஆனா எர்னஸ்டோவுக்கு அதுல ஒரு சந்தேகம். என்ன சந்தேகம்? புரட்சி நடந்த இடத்துல ஏன் அவருக்கு சந்தேகம் வந்தது? ஏன்னா அங்க நடந்த மாற்றங்கள் ரொம்ப மேலோட்டமானதா இருந்துச்சுன்னு அவர் நினைச்சார். இதுக்கு ஒரு அருமையான உதாரணம் உங்க ஆதாரங்கள்ல இருக்கு. சொல்லுங்க. விவசாயிகள் நலத்துறை அமைச்சகத்துல விவசாயிகள் தலையில இருந்த பேனை ஒழிக்க அவங்க மேல டிடிடி மருந்து அடிக்கிறத பாக்குறார். டிடிடியா? பூச்சிக்கொல்லிய மனுஷங்க மேலையா? ஆமா, அத பார்த்து அவருக்கு ஒரு பெரிய புரிதல் ஏற்படுது. வறுமை, சுகாதாரமின்மைங்கிற நோய்க்கு மருந்து கொடுக்காம பேன்கிற அறிகுறிக்கு மட்டும் சிகிச்சை கொடுக்கற மாதிரி தான் இந்த சீர்திருத்தம் இருக்குன்னு நினைக்கிறார். அதாவது பிரச்சனையின் மூல காரணத்தை விட்டுட்டு. ஆமா, பிரச்சனையோட ஆணிவேரை புடுங்காம மேல மட்டும் சரி பண்றதுல அர்த்தம் இல்ல, முழு அமைப்பையும் மாத்தணுங்கிற எண்ணம் அவருக்கு அங்கதான் வலுப்படுது. வாவ், அந்த ஒரு காட்சி சீர்திருத்தத்துக்கும் புரட்சிக்கும் உள்ள வித்தியாசத்தை அவருக்கு ஒரு படமா காட்டியிருக்கு. கரெக்ட். அப்புறம் அங்கிருந்து அவரோட பயணம் எப்படி தொடர்ந்தது? பொலிவியாவுக்கு பிறகு அவங்க ஈக்வடார் போறாங்க. அங்க சில நண்பர்கள்
குவாத்தமாலால நடந்துகிட்டு இருந்த புரட்சிகர அரசாங்கத்தை பத்தி ரொம்ப ஆவேசமா பேசுறாங்க. அத கேட்டதும் சரி அங்கதான் போகணும்னு அவருக்குள்ள ஒரு பொறி தட்டுது. அந்த யோசனை எங்கோ இருந்துச்சு, அத தட்டிவிட ஒரு சின்ன உந்துதல் மட்டும்தான் தேவைப்பட்டதுன்னு அவரோட டைரியில எழுதுறார். குவாத்தமாலா போற வழியில கோஸ்டாரிக்கால பார்த்த ஒரு காட்சி அமெரிக்காவை பத்தின அவரோட பார்வைய இன்னும் தீவிரமாக்குச்சுன்னு சொல்லப்படுதே. நிச்சயமா அங்க யுனைடெட் ஃப்ரூட்டுங்கிற ஒரு அமெரிக்க கம்பெனிக்கு சொந்தமான ஒரு ஊரையே பார்க்கறார். அந்த ஊர் 2ஆ பிரிக்கப்பட்டிருக்கு. எப்படி? ஒரு பக்கம் எல்லா வசதிகளோட அமெரிக்கர்களுக்கான பகுதி, இன்னொரு பக்கம் எந்த வசதியும் இல்லாத உள்ளூர் மக்களுக்கான பகுதி. அந்த அமெரிக்கர்களை அங்க கிரிங்கோஸ்னு சொல்றாங்க. அந்த பிரிவினைய நேர்ல பார்த்ததும் அமெரிக்காவோட ஆதிக்கம் எவ்வளோ கொடூரமானதுன்னு அவருக்கு புரியுது. ஆஹா, பொலிவியாவுல பிரச்சனை என்னன்னு புரிஞ்சுக்கிறாரு. கோஸ்டாரிக்காவுல பிரச்சனைக்கு யார் காரணம்னு பாக்குறாரு. இப்போ தீர்வு தேடி குவாத்மாலாவுக்கு வராரா? ஆமா, டிசம்பர் 1953 அங்கதான் அவரோட வாழ்க்கையே மாறுது. அங்கதான் அவரோட வருங்கால மனைவி ஹில்டா காடியாவை சந்திக்கிறாரு. ஆமா, ஹில்டா பெருநாட்டைச் சேர்ந்த ஒரு அரசியல்வாதி. குவாத்தமாலாவுல தஞ்சம் புகுந்து ஒரு பொருளாதார நிபுணரா வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. ஆனா சுவாரஸ்யமான விஷயம், என்ன? அவங்களுக்கு முதல்ல எர்னஸ்டோவை பிடிக்கவே இல்ல. செவேராவை பிடிக்கலையா? என்ன காரணம்? அவரை ரொம்ப திமிர் பிடிச்சவரு, சுயநலவாதி, மேலோட்டமானவர்னு ஹில்டா நினைச்சாங்க. ஓ, ஆனா பழகத்தான் தெரிஞ்சது, அவரோட அந்த இறுக்கமான குணத்துக்கு பின்னாடி யார்கிட்டயும் உதவி கேட்கக்கூடாதுங்கிற தன்மானமும் அவரை வாட்டி வதைச்ச ஆஸ்துமா நோயும் தான் காரணம்னு. அந்த பலவீனத்தை பார்த்ததும் அதுக்கு பின்னாடி இருந்த அறிவு தீயையும் அவங்க அடையாளம் கண்டுக்கிட்டாங்க. மிகச்சரியா சொன்னீங்க. அந்த சந்திப்பு தான் அவரை ஒரு பெரிய அரசியல் வட்டத்துக்குள்ள கொண்டு போகுது இல்லையா? ஆமா, ஹில்டா மூலமா தான் ஃபிடல் காஸ்ட்ரோவோட படைத்தள தாக்குதல்ல பங்கெடுத்த கியூபா புரட்சியாளர்களை சந்திக்கிறார். குறிப்பா நிக்கோ லோபெஸ்ங்கிற ஒருத்தர் அவரை ரொம்ப கவர்றாரு. அந்த கியூபாக்காரங்க தங்களோட நாட்டை பத்தி அவ்வளவு நம்பிக்கையோடையும் உறுதியோடையும் பேசினதை கேட்டு தான் ரொம்ப சின்னவனா உணர்றதா எர்னஸ்டோ எழுதுறார். அவங்களோட அந்த நம்பிக்கை இவர்கிட்ட இல்லாத ஒன்னா இருந்திருக்கு. ஆமா, நிக்கோ பேசினதை பத்தி அவர் எழுதுறார். என்னால அவரை விட 10 மடங்கு தர்க்க ரீதியா பேச முடியும், ஆனா என்னால என்னையே நம்ப வைக்க முடியல. ஆனா அவங்க நம்புனாங்க. ஆனா அந்த கியூபாக்காரங்க தங்கள முழுசா நம்புறாங்க. நிக்கோ தன்னோட இதயத்தையும் ஆன்மாவையும் மைக்ரோஃபோன்ல கொட்டிட்டு போனார். அதனாலதான் என்ன மாதிரி ஒரு அவநம்பிக்கைக்காரனை கூட அவரால உற்சாகப்படுத்த முடிஞ்சதுன்னு குறிப்பிடுறார். இந்த சூழல்ல தான் அவர் மார்க்சியத்தை இன்னும் ஆழமா படிக்க ஆரம்பிக்கிறார். ஆமா, ஹில்டா மூலமா ஹாரோல்ட் ஒயிட்ங்கிற ஒரு அமெரிக்க பேராசிரியரோட பழக்கம் கிடைக்குது. அவர் மார்க்சியம் பத்தின ஒரு புத்தகத்தை மொழிபெயர்க்க உதவி கேட்க எர்னஸ்ட ஒத்துக்கிறார். அப்ப அந்த விவாதங்கள் இன்னும் ஆழமாகுது. ஆமா, 3 பேரும் சேர்ந்து மார்க்சியம், லெனின், ஸ்டாலின், ஃப்ராய்டுன்னு பல விஷயங்களை விவாதிக்கிறாங்க. ஆனா குவாத்தமாலாவுல அவரோட வாழ்க்கை அவ்வளவு சுலபமா இல்ல. கையில காசு இல்ல, டாக்டர் வேலையும் கிடைக்கல. ஆமா, இதுல ஒரு முக்கியமான சம்பவத்தை நம்ம பேசியே ஆகணும். சொல்லுங்க. அப்போ புள்ளியியல் துறையில அவருக்கு ஒரு வேலை கிடைக்குது. ஆனா அந்த வேலையில சேரணும்னா கம்யூனிஸ்ட் கட்சியில உறுப்பினராகணும்னு ஒரு நிபந்தனை போடுறாங்க. ஒரு நிமிஷம். பிற்காலத்துல ஒரு கம்யூனிஸ்ட் அடையாளமாவே மாறப் போற ஒருத்தர் அப்போ கம்யூனிஸ்ட் கட்சியில சேரச் சொன்னதுக்கு மறுத்துட்டாரா? இது ஆச்சரியமா இருக்கே. ஆமா, மறுத்துட்டார். ரொம்ப கோவமா ஹில்டா கிட்ட, நான் கட்சியில சேரணும்னு ஆசைப்பட்டா அது என் சொந்த நம்பிக்கையா இருக்கும், ஒரு வேலைக்காகவோ சுயநலத்துக்காகவோ இருக்காதுன்னு சொல்றார். இது அவரோட கொள்கை பிடிப்ப காட்டுது. நிச்சயமா அவர் ஒரு சந்தர்ப்பவாதி இல்ல, அவரோட நம்பிக்கைகள் அவராகவே உருவாக்கிக்கிட்டதா இருக்கணும்னு நினைச்சார். இந்த அறிவுபூர்வமான விவாதங்களும் அரசியல் சூழலும் அவங்களுக்கும் ஹெல்டாவுக்கு நடுவுல ஒரு தனிப்பட்ட உறவையும் உருவாக்குது. ஆமா, அவங்க காதலிக்க ஆரம்பிக்கிறாங்க. எர்னஸ்டோ ஒரு கவிதையோட தான் திருமணத்துக்கு ப்ரொபோஸ் பண்றார். அது வெறும் காதல் கவிதை இல்ல. அப்போ அதுல எனக்கு அழகு மட்டும் முக்கியம் இல்ல, அதை விட முக்கியமா ஒரு தோழர் வேணும்னு எழுதியிருந்தார். தோழர், பார்ட்னருங்கிற அர்த்தத்துல இல்ல, காம்ராட் அப்படிங்கிற அர்த்தத்துல. அதேதான், ஒரு அரசியல் பயணத்துல கூட வர்ற ஒரு துணை. ஆனா ஹில்டா உடனே சம்மதிக்கல. தனக்கு அரசியல் போராட்டத்துல சுதந்திரமா இயங்கணும்னு சொல்றாங்க. அதுக்கு அவர் என்ன சொன்னார்? அதுக்கு எர்னஸ்டோ மார்க்ஸ், லெனின் போன்ற தலைவர்களை உதாரணம் காட்டி கல்யாணம் அவங்க போராட்டத்துக்கு தடையா இல்ல, அவங்க மனைவிகள் அவங்களுக்கு ஆதரவா தான் இருந்தாங்கன்னு வாதிடுறார். உறவையே ஒரு அரசியல் செயல்பாடோட பகுதியா பார்த்திருக்காரு. ஆக ஒரு சாகச மருத்துவமானவன் சமூக அநீதிகளை நேர்ல பார்த்து குவாத்தமாலாவோட அரசியல் சூழல்ல தன்னை முழுசா ஈடுபடுத்திக்கிட்டு ஒரு உறுதியான புரட்சியாளரா மாறின அந்த பயணத்தோட தொடக்கத்தை நாம இப்ப பாத்திருக்கோம். முதல் பயணம் உணர்வுகளை தூண்டுச்சு. 2வது பயணம் அந்த உணர்வுகளுக்கு ஒரு அரசியல் வடிவத்தையும் சித்தாந்த தெளிவையும் கொடுத்திருக்கு. ஆமா, இங்க ஒரு விஷயத்தை நம்ம யோசிக்கணும். உங்களுக்காகவே இந்த கேள்வியை நான் விட்டுட்டு போறேன். சொல்லுங்க. 1953ல பொலிவியால அவர் போன அதே பாதையில தான் 13 வருஷம் கழிச்சு
1967ல அவர் கொல்லப்பட்டார்னு உங்க ஆதாரங்கள் சொல்லுது. ஆமா. ஒரு வேலைக்காக தன் கொள்கையை விட்டு கொடுக்க மறுத்தது உறவுல ஒரு உண்மையான தோழரை தேடியதுன்னு நாம இப்ப விவாதிச்ச அவரோட பிடிவாதமான குணங்களை கவனத்துல வச்சுக்கோங்க. இதே குணாதிசயங்கள் அவரோட வாழ்க்கையோட இறுதி கட்டத்துல அவர் எடுத்த அந்த ஆபத்தான முடிவுகளுக்கு எப்படி காரணமா இருந்திருக்கும்னு நீங்க